டெய்லியும் கொஞ்சமாக அப்படியே பில்லு கட்டுலாம் கொண்டு வந்து அடுக்கிட்டோங்க. டெய்லியும் அப்பப்போ ரெஸ்ட்டு மதியானத்தில் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து எல்லாம் அடுக்கியாச்சு. அடுக்கி படத்தா போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேல் வந்து நம்ம இப்போ வந்து தீனி கொஞ்சம் இருக்குது, தீவனத்தட்டு. நம்ம தீனி இல்லாதபோது ஒவ்வொரு கட்டு எடுத்து விட்டு மாட்டுக்கிட்ட விட்டுட்டோம்னா அது பாட்டுல சாப்பிட்டுக்கும். தண்ணி அந்த பில்லு கட்டுலாம் எடுத்து வச்ச காட்டுக்கு வந்து நம்ம சேடை கட்டணும். ஒரு 2, 3 நாளாக தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிக்கிறதால ஒரு வயலையே 3, 4 வாட்டி சேடை கட்டி அதான் அடிக்கிற வெயிலில் 2 நாளில் காஞ்சிக்குதுங்க. அதை சேடை கட்டினதுக்கப்புறம் உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. உழவு ஓட்டி போட்டால் ஒரு 10 நாளைக்கு இல்லைனா ஒரு மாதத்துக்கு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உழவு ஓட்டிகிட்ருக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் தான், ஒரு அரை வெயில் தான் பாயும். டெய்லியும் கொஞ்சமாக அப்படியே கட்டி எப்படியோ ஒன்று எல்லாம் ஃபுல்லும் கட்டிட்டோம். கட்டி 2 நாள் கழித்து நல்லா காஞ்சிக்கிச்சு சேடை கட்டிகிட்ருக்கோங்க. அவங்க வந்து மணி 6:30 ஆயிடுச்சு. அவங்க ஓட்டிகிட்ருக்காங்க. சரி நம்ம போய் எல்லாம் ஆட்டு மாட்டெலாம் பிடிச்சி கட்டிட்டு எல்லாம் தாலி வச்சுட்டு நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு நான் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கேங்க. ஓகேங்க, பாய்.